சிவாய. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். சூடும் திருமுடி என்றும் அன்பர் நாடும் திருவடி, திங்கள் ராணுவத்துல விமானப்படை வீரரா இருந்து இப்போ முழுசா ஆன்மீகத்துல ஈடுபட்டு காளீஸ்வரி சித்தர் பீடம் அந்த இடத்துல வீற்றிருக்க ஐயாவை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு இப்போ விமானப்படை வீரரா இருந்தீங்க, இப்போ திடீர்னு எப்படி ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்து இப்போ இத்தனை வருஷமா இந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, திடீர்னு வராதுங்கம்மா. எதுவுமே முற்பிறவியினுடைய பலன்தான். நம்ம ஒரு பந்து பறக்குதுன்னு சொல்கிறோம், வெறும் கண்ணுக்கு பந்து பறக்குது, ஆனால் அது வாங்கின அடியை வாங்கின்னு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியாக எடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த பிறவியில் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கை முடியுதுங்க. ஐ எம் கெட்டிங் லிபரேட்டட் ஃப்ரம் தி சைக்கிள் ஆஃப் ரீபர்த்துன்னலாம். இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்கின்ற இந்த ஒரு சுற்றிலிருந்து நான் விடுபடுகின்ற ஒரு நேரம் இந்த பிறவி. அதனால் இறைவனுடைய அருள்னால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. 1999 நான் 39 வயதில் இருக்கும்போது சித்தர்பீடம் அம்மா அவர்களை பார்த்தேன். என் மேலே அந்த அம்மா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு ஆன்மீகம் அவ்வளோ தெரியாது. இராணுவத்தில் இருந்தப்போ நான் நிறைய கோயிலுக்கு போவேன். அப்போ நான் பார்ப்பேன், நம்மளும் ஒரு கோயிலை நம்ம உருவாக்கி இலவசமாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோன்றது, யாருக்கிட்டேயும் காசு வாங்காமல். அது இந்த இடத்துல எனக்கு உருவாச்சுங்க. கிழக்கு திசையில் நான் அமருவேன்னு வாக்கு சொன்னார் அவர். இங்கே நாகப்புத்தோடு இந்த இடத்த வாங்கினேன் 2001. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். குகையில் 8 மாதம் தங்கியிருந்தேன். மகாலிங்க சுவாமிகள் மூலமாக நான் தீட்சை பெற்று 3 கொள்கைகளோடு திரும்பி வந்தேன். யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, கடவுளை காசாக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கி இன்றைக்கி வரைக்கும் 22 வருஷமாக என் பென்ஷனில் இதை பார்த்துக்கிறேங்க. இவங்கெல்லாம் நம்ம சுற்று இருக்க நகரில் வாழுகின்ற அன்பர்கள்.
நான் எம்ஜிஆர் பாடல்களை ரொம்ப விரும்புவேன். நம்ம காலேஜில் படிக்கும்போதுலேருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும்னு. மனித ஜென்மம்ன்றது எந்த வகையிலையாவது மக்களுக்கு பயன்படணும். இராணுவத்தில் தான் சேவை செய்கிறதுன்னு இல்லை, பொலிட்டிக்கலில் தான் சேவை செய்கிறதுன்னு இல்லை, ஆன்மீகத்துலேயும் சேவை செய்யலான்ற ஒரு தைரியம் எனக்கு வந்த பிற்பாடு தான் இங்கே என்ன சேவைன்றதை நீங்கள் கேட்கலாம். சித்தர் பீடன்றது என்ன? சித்தத்தை தன்பால் வைத்தவன் சித்தன். மூக்குத்தி சித்தர், சாக்கடை சித்தர், பாவாடை சித்தர்னு அவங்கவுங்க கேவலமாக பேசுகிற அளவுக்கு சித்தர்கள் எங்கெங்கேயோ தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா? மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டி வேணும்னே ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாக தன்னை வருத்தி சித்தர்களுக்கு 2 கொள்கைகள் இருக்கணுங்க. சித்தத்தை தன்பால் வைத்தவன் சித்தன். சித்தன்ன்றது தன்னுடைய மனசை தாங்கிட்டே கட்டுப்படுத்தணும். சுற்றி சுற்றி திரிவதில்லை சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சன்ற மாதிரி ஒரு மையப்புள்ளியாக நம்ம ஒரு இடத்துல உட்காரணும். அந்த மையத்தில் தான் நம்ம இறைவனை காணணும். அதில் கிடைக்கிற சக்தியை 4 பேருக்கு பயன்படுத்தணும். அதுதான் 2வது சேவைங்க. நம்ம நல்லதை செஞ்சு பதிவு பண்ணிட்டு போகிறோம். நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்றாங்க, குழந்தை இல்லைன்றாங்க, வீடு கட்டணுன்றாங்க. எல்லாருக்கும் இதை வேண்டி கொடுத்து நல்லது ஆகுதுங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அது காசு யாருமே எதுவுமே திருப்பி வாங்கிறது இல்லைங்க. இந்த சேவை என்னால் செய்ய முடியறதுனால எனக்கு ஒரு தெம்பு வந்தது. ஆன்மீகத்தில் நம்ம இதயம் பதிவு பண்ணலாம். பாபருங்க ஹுமாயூன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எல்லா மதத்துலேயும் அது இருக்குதுங்க. நம்ம பிறருக்காக வேண்டும் போது அங்கே தெய்வீகம் வருது. ஹுமாயூன் மரணப்படுக்கையில் இருக்கான். பாபர், என் உயிரை நீ எடுத்துக்கோ, அவனை காப்பாற்றுன்னு 20 நாள் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அவர் இறக்குறாரு. ஹுமாயூன் உயிர் பிழைக்கிறாரு. 35 வருஷம் பாரத நாட்டை ஆண்டார். அதனால் நான் உங்களுக்காக வேண்டி ஒன்று கொடுத்தா அந்த அம்மா நல்லது செய்துன்னும் போது அந்த ஒரு சர்வீஸை நான் பண்ணலான்னு நான் என்ன இறக்கிட்டேம்மா. 22 வருஷமாக பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. 86 வயசில் சமாதி அடைவன் கோயிலுக்குள்ளன்னு. இதில் எனக்கு பிடிச்சிருக்குது. 4 பேருக்கு நல்லது செஞ்சால் என்ன இருக்குது, எந்த துறையில் இருந்தால் என்ன இருக்குது. நான் மனிதனாக வாழறேங்க, நான் கடவுள் இல்லை. என்னை யாராவது தொட்டு கும்பிட்றேன்னா கூட வேணான்னிடுவேன். நான் சித்தர்னு என்னை சொல்லிக்கல. சித்தர் பீடத்தை உருவாக்கி, ஏன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். என்னது எலிமெண்ட்ரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ் ஒவ்வொன்றா போகிற மாதிரி தான் ஒரு சின்ன கோயிலாக இருந்து ஒரு சித்தர் பீடன்னு உருவாக்கி ஒரு திருத்தலமாக உருவாக்குறோன்னாக்கா இந்த இடத்துல சில கொள்கைகளோடு மக்கள் வாழறாங்கன்றதுக்கு தான் இந்த சித்தர் பீடம். நான் மனிதனாக வாழறாங்க. என்னுடைய பிறவி முடியும் போது நான் சித்தராகிடுவேன். அதனால தான் நான் என்னை சாதாரண மனிதனாக தான் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு சித்தரை பார்த்தேன், அவர் உங்கள் மேலே அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க இல்லையா? அவரை சந்திக்கிற சூழல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் யார் மூலமா அவரை போய் சந்திச்சு? எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுங்கம்மா. அப்போ எனக்கு அதாவது நம்மளுக்கு கஷ்டம்னு போது தான் கடவுளை நினைப்போன்னுவான். இப்போ தன் கைகளே தன் கண்ணை குத்துதுன்னும் போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது ஏர்போர்ட்ஸில் மணிமாறன் இருந்தார் சேலையூரில். அவர் தான் சொன்னார், அம்மான்னுட்டு இருக்காங்க, இங்கே சித்தர் பீடம் இருக்குது, அவரை போய் பாருங்கன்னு. நான் பார்த்தேன். அவர் தான் சொன்னார், அவருக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்காங்க, ஆனால் என் மேலே அம்மா இருக்குதுன்னு சொன்னார். அது உண்மை. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சேர்ந்துருவேன்னாரு. அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததை நான் பார்த்தேன். நான் தெய்வத்துக்கிட்டே சரணடைஞ்சிட்டேன். 1 வருஷம் இங்கே இருந்தேன். கிழக்கு திசையில் நாகமாக காட்சி தருவேன்னு இந்த இடத்துல நாகப்புத்தோடு இந்த இடத்த வாங்கினேன். என் பென்ஷன் துட்டை வச்சு நான் கோயிலை கட்டினேன். இங்கேயே உட்காந்துட்டேங்கம்மா. அதுக்கு முன்னால் நான் திருவண்ணாமலையில் போய் தங்கியிருந்தேங்கம்மா. இப்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதுனால தான் தேடி வந்தீங்க இல்லையா? இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆல்ரெடி உங்களுக்கு? அது குடும்பத்தில் தெய்வ பக்தி இருக்குது. நம்மளை டைவர்ட் பண்ணணுன்னா குடும்பத்தை அழிச்சிட்டு வரணும்னு இல்லைங்க. அவங்க நல்லா இருக்கிறோம், எனக்கு போதும் வாழ்க்கைன்னும் போது நம்ம டைவர்ஸுக்கு போக தேவையில்ல, அவங்கள அடிக்க தேவையில்ல, சண்டை போட தேவையில்லை. விட்டு கொடுத்துட்டு வரும்போது நம்ம வேறு வாழ்க்கையை தேடலாமான்ற ஒரு எண்ணம். எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா நடுத்தர வயசு, உனக்கு தான் குடும்பம் இல்லையே, நீ வேறு வாழ்க்கையை தேடிக்கோன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சூழ்நிலையும் உருவாச்சு. அப்போ நான் தைரியமாக முடிவெடுத்தேன், ஆன்மீகத்துக்காக நம்மளை கொடுத்துருவோமே. எனக்கு வேணாம். 2 பொண்ணுங்களை கூட காட்டினாங்க, பாதி வயசு. வேண்டான்னிட்டேன். எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, எனக்கு வேண்டான்னிட்டேன். தைரியமாக முடிவெடுத்தேன். அவங்க என் குடும்பம் இருந்துட்டு போகுது, அவங்கள நான் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கல. ஆனால் இதிலேருந்து நான் என்ன பதிவு பண்ண வரேன்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஆன்மீகத்தில் வரும்போது அவங்கள விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதில் வருதுங்கம்மா. உண்மையிலே யாருக்காவது குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா அடியில் தடியில் போகவே வேண்டாம், சண்டை போட்டுக்க வேணாம். யாராவது ஒரு விட்டு கொடுத்து கடவுள்கிட்ட வந்துட்டா அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். இதுக்கு நானே ஒரு உதாரணம். வணக்கம் ஐயா. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? 2016லேருந்து வரேன். இந்த ஆலயம் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு? நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வர காரணம் என்ன? ஒரு மன நிம்மதி இருக்குதுமா, ஃப்ரீனஸ். மனசில் எந்த பாரம் இருந்தாலும் சரி,
எந்த எண்ணங்கள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த காற்று சுவாசிக்கிற போது எல்லாமே ஓடிப்போம். அது இல்லாமல் இங்கே வர்ற மக்கள், இவரால் பயன்பெற்ற மக்கள் வந்து இவர் காலில் விழுந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க, இது பண்ணீங்க கேட்கறதுக்கு மன நிறைவாக இருக்குது. அதுக்காக தான் நான் இது வரைக்கும் வந்துருக்கேன். சரிங்க ஐயா. இந்த ஆலயம் இவங்க பராமரிக்கிற விதம் அண்ட் உங்களுடைய பங்கு இதில் என்ன இருக்குது? யார் பங்கும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். ஒரே ஒரு 5 பைசா கூட எங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டார். நாங்கள் செஞ்சாலும் உடனே எடுத்தாந்து எங்கள் பாக்கெட்டில் போட்டுருவார். ஒரு நயா பைசா கூட எங்களை எதிர்பார்க்க மாட்டேன். வணக்கம் சார். இந்த கோயிலுக்கு வந்து நான் 20 வருஷமாக வந்துன்னு இருக்கேன் சார். ஒரு மன நிம்மதியாக இருக்கும். ஐயாவை வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். என்னுடைய தொழில் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக ஒரு 20 பேரோட குழு வந்து நாங்கள் சபரிமலைக்கு போயின்னு வந்துன்னு இருக்கோம். இங்கே வந்து இருமுடி கட்டினோம்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதி இருக்கும். அந்த ஐயப்ப யாத்திரை இங்கே தொடங்கி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி இங்கே தான் நிறைவு பண்ணுவோம். அதனால் எல்லாருக்கும் ஒரு மன நிறைவு இருக்குதுங்க. நிறைய பலன் வந்துக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மன நிம்மதியாக இருக்குது, இங்கே கட்டுறதுனால ஒரு மன நிம்மதி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஐயா சாமி பார்க்க அடிக்கடி வரும் அந்த கோயிலுக்கு. வந்தது மனம் ஒரு நிம்மதியாக இருக்குது இங்கே வந்தால் எனக்கு. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அவர் ஆசீர்வாதம் இருந்தாவே எனக்கு போதும். மாறாந்திருந்து போகிறேன். எந்த ஒரு மன ஒரு இதுவாக தான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்குது எனக்கு. நான் இந்த ஆலயத்துக்கு ஒரு 9 மாதங்களாக வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த ஆலயத்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா மற்ற ஆலயத்தை விட அமைதியாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு. நம்ம ஏதாவது கஷ்டம் அப்படின்னு தனியாக இங்கே வந்து ஆலயத்தில் அமர்ந்து தியானம் ஏதோ ஒரு அமைதியாக கடவுள்கிட்ட வேண்டும்போது அது மனசு ரிலாக்ஸ் ஆகுது. அது மாதிரி ஐயாவும் நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவார். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் நமக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிப்பார், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த ஆலயம் பிடிச்சிருக்கு. நான் இங்கே ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இவர் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது நாங்கள் 4 பேர் வந்தோம். அடுத்து வர இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வரல. அடுத்து நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். இங்கே வந்து ஆன்மீகத்து ஐயா அதிகமாக சொல்லுவாங்க. இங்கே வந்து எனக்கு அதிகமாக புரிஞ்சதுன்னா அடுத்தவங்களை பார்த்து அதிகமாக பொறாமப்படுறது, அந்த மாதிரி ஒரு குணம், ஒரு மன அமைதி, அந்த மாதிரி தான் இங்கே வந்து நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன். என்னோடய பேர் கோகுல்ராஜ். நான் 5 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசாக கற்றுக்கிறேன், புதுசாக பார்க்குறேன். இங்கே நான் என்ன அதிகமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நாக்கு அடக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். அதிகமாக எதுவும் பேசக்கூடாது, பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். எந்த வினையை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற வினையாற்றல் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையுமே நல்லதாக இருக்கணும், நல்லதாக பழகணும். சாமி சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குருவாக இருந்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உனக்கு ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சு விட்டுரு, அவங்க நல்லா இருக்கட்டும் நீ அவங்களுக்கான பலன் அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ நீ அவங்கள மன்னிச்சிட்டு போயிடு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு எப்போவுமே. இங்கே நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னா ஒரு புது மாற்றம் எனக்கு இங்கேருந்து கிடைக்கிது. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ இங்கே வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் எதுவும் வேண்டிக்கிறது இல்லை, என்னோடய குறைய இங்கே சொல்கிறது கிடையாது. 5 நிமிஷம் அமைதியாக நான் இங்கே இருக்கிறத வச்சு அடுத்த நாள் எனக்கு அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். என்னோடய கஷ்டம் அந்த இடத்துல காற்றா பறந்து போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். மற்றவங்களோட எனக்கு என்ன இங்கே ஒரு இதுனா, இங்கே எல்லோரும் பெரியவங்களாக இருக்காங்க. இதில் நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். பெரியவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கிற இந்த ஆன்மீகத்தோட வழி எனக்கு இந்த சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த இவங்க எல்லாரையும் விட நான் சின்ன பையனாக இருந்து இப்போ இது நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னோடய பெரிய வயசு போகிறப்ப நான் இன்னும் நிறைய கற்றுப்பேன் அப்படின்றது எனக்கு இருக்குது. எனது பேர் சுரேந்தர். நான் இங்கே தான் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நாங்களாம் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறோம். இங்கே வந்து பேச்சுலர்ஸாக தங்கி ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அவ்வளோ கோயிலுக்கெலாம் அவ்வளோ போனதில்லை. பட் இந்த பிரதோஷ டைம்லாம் வரப்போ நம்ம சிவனை வந்து தரிசித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைமில் சரி நம்ம ரூமு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில்னு அப்படி தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் சாமிஜியை பார்த்தேன் இங்கே. அவர் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நல்ல நெறிமுறைகள்லாம் நிறையா சொன்னார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்கே வர ரொம்ப மனதெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும், அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துருது. அதுக்கப்புறம் நான் கம்பெனி போய்ட்டு வேலை செஞ்சு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சரி இங்கே வந்து பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது, அதனால நான் டெய்லியும் வர ஆரம்பித்தேன். நான் 2004 இங்கே வந்து வீடு கட்டினோம். அப்போ இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு வர்றதுனால எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது. 15 வருஷமாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வர்றதுனால பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பாசிட்டிவாக இருக்குது, நல்லதெல்லாம் 2 3 நடந்திருக்கு. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி.
கீழ்மருத்தூரில் இருக்கோம். இந்த சிவன் கோயிலுக்கு வரோம் எல்லா பக்தர்களுமே அவங்கவுங்க கையால் பால் அபிஷேகம் சிவனுக்கு கையால் நாங்கள் காசி விஸ்வநாதருக்கு பண்ணுறோம். அதுவே அமைதியாக இருக்குது. அதேமாரி ஒருத்தவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இங்கே எலுமிச்சை பழம் வச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஆமாம், நிறைய நன்மைகள். இங்கே வந்தாலே போதும், நம்ம எதுவுமே நினைக்க தேவையில்ல, அவரே நடத்தி கொடுத்துருவார் சிவனே. ஓம் நமச்சிவாயா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோபனா. நாங்கள் இங்கே சின்ன வயசுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். ஆனால் எனக்கு இந்த கோவில் ஒரு 10 வருஷமாக தான் தெரியும். நான் ரொம்ப வந்தது கிடையாது இந்த பக்கம். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் வந்துட்டுருக்கோம். இந்த திங்கக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் எல்லாத்துக்கும் இங்கே பூஜை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்தாலே என்னமோ மனசுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருது. சாமிக்கிட்ட பேச ஆரம்பித்தா நம்மளுக்கு எங்கேயோ போகுது மைண்டெல்லாம். எல்லாமே ஓகே, எல்லாமே சரியாயிடும், எல்லாமே எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மளால் பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை அவர்கிட்ட வருது. இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் எனக்கு இவ்வளோ தான் என்னால் பேச முடியும். வணக்கம், என் பேர் லலிதா. நாங்கள் அந்த 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களாண்ட தான் வந்தார் ஃபஸ்ட்டு சாமி. அதுலேருந்து இங்கே வந்து கோயில் கட்டி இங்கேயே இருக்கிறாரு. நாங்களும் பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்தாந்து கொடுப்போம் கோயிலுக்கு. நல்லபடியாக தான் இருந்தோம். இப்போ சமயத்தில் தான் ஒரு 6 மாதமாக எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். இப்போ தான் அந்த கோயிலுக்கே வந்துக்கிறேன். 6 மாதம் என்ன இப்போ தான் வந்துக்கிறேன். நான் வந்து நிம்மதி இல்லாமல் இருந்தேன். எங்கள் அண்ணன் தான் இவர். நான் இந்த கோவிலுக்கு வந்த நாள்லேருந்து என் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என் சம்மந்தி வீட்டில் எங்களை என்னான்னு கேட்டுக்கல. அது என் மனசில் நினச்சி நான் வந்தேன். என் மருமகளை எல்லோரும் பேசணும், அவங்க அம்மா வீட்டில் ஒன்று சேரணும்னு. அதெல்லாம் நடந்தது. நிம்மதி கிடைக்குது. இது நான் நல்லபடியாக இருக்கோம். இங்கே வந்து எங்கள் மண்ணை மறிச்சதுலேருந்து எனக்கு நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறோம். நோய் நொடியில். என் மக சென்னையில் இருக்கா. அவளுக்கு வந்து இடம் விற்காத பிரச்சனையாக இருந்தது. அதை பற்றி நான் இங்கே வந்து வேண்டிக்கினேன். நல்லபடியாக நடந்ததுன்னா நல்ல லாபத்தோடு நல்லபடியாக விற்று எடுத்தாங்க. நல்லா இருக்கா. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னாங்க. அதுதான் என்னுடைய சின்ன வயசில் நான் அதை மனசில் பகுத்தி படித்து இராணுவத்தில் போய் சேர்ந்தேன். நாடு முழுவதும் சுற்றினேன், சமுதாயத்தை பார்த்தேன். நம்ம வாழ்நாள் வரைக்கும் சமுதாயத்தில் 4 பேருக்கு உதவியாக இருக்கணும். இதோ 40 வயதில் எனக்கு ஆன்மீக தெளிவு வந்தது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆலயம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாமே இலவசமாக பண்ணணும்னுட்டுன்னு. உண்டி இல்லாத கோயில், பூசாரி இல்லாத கோயில், நீங்களே வந்து தெய்வத்தை வணங்குங்க. நடுவில் யாருமே தேவையில்லை, நீங்களே வந்து வணங்குங்க. ஒவ்வொருத்தரும் வருவாங்க. ஒருத்தர் இருக்கிறாங்க 1 மணி நேரம் வந்து கோயில் சுற்றிட்டு போவார். அவர் தெளிவாக. நான் உள்ளே இருப்பேன், அவங்க கண்ணிலேயே படமாட்டேன். இதனால் நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, 4 பேருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு எந்த துறையில் போனாலும் செய்ய முடியும். இந்த ஆன்மீகத்துலேயும் நம்ம 4 பேருக்கு உதவியாக இருக்கிறேன். எல்லாருமே ஒரு குடும்பத்தவங்களாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் தனியாக இருக்கிறேன்ற பேருக்கு தான் இருக்கிறேனே தவிர இவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் நல்லா இருக்கிறேன். அதனால் நல்ல ஒரு ஆன்மீகம் இந்த இடத்துல உண்மையிலே நாங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப அதை சொல்லுவேன். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். ஊர் பார்த்த உண்மைகள். அதனால் ஊர் பார்த்த உண்மைகள் இந்த இடத்துல உண்மையான ஆன்மீகத்தை மக்கள் பார்க்குறாங்க. அவங்கவுங்க கையாலே பூஜிச்சுட்டு போகிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, யாருக்காகவோ 13 வருஷமாக குழந்தை இல்லை, அவங்க கையால் பூஜிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க பிறத்துக்காக வேண்டி இருக்கிறாங்க, அது பலிக்குது. இதுதாங்க ஆன்மீகம். நானே தான் வேண்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் உள்ளே இருப்பேன். நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வேண்டிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. எங்களுக்கு இது நடந்தது அது நடந்தது. நாம் இந்த இடத்துல தெய்வீகம் இருக்குது. அதனால் இது நல்ல ஒரு இடம். மக்கள் அனைவரும் கூடி நடக்கிற ஒரு ஆன்மீகம். இதை உங்களுடைய ஜெம் டிவிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையான ஆன்மீகவாதிகளை இனம் காணுங்க, அவங்கள மக்களிடையே கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய பணி சிறப்பாக நடக்கட்டும். நன்றிங்க. சிவசிவா சிவசிவா சிவசிவா. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம்,
நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கையிலை வாசன் கோலங்கள். காலை மாலை இரவுகள் எங்கள் கையிலை வாசன்